எல்லோருக்கும் வணக்கம். பிருந்தா சதீஷ்குமார் யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாய்ப்பாலுக்கு அடுத்து குழந்தைக்கு முதல்ல என்ன உணவு கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 6 மாதத்துக்கு பிறகு குழந்தையோட உடல் மற்றும் மன வளர்ச்சியை எட்டுறதுக்கு தாய்ப்பாலோட கூடுதலாக ஒரு சில திட உணவுகளையும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். இதுதான் எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகமா உள்ளது. 6 மாத காலத்தை எட்டும் பொழுது நம்மளுடைய குழந்தைக்கு முதலா எந்த உணவை கொடுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய உணவான அரிசியை கொடுக்கலாம். அது எந்த அரிசியா வேணாலும் இருக்கலாம். புழுங்கல் அரிசி, இல்ல பச்சரிசி, இல்ல செகப்பரிசி, இப்படி எந்த அரிசியா வேணாலும் இருக்கலாம். இப்போ முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய அரிசியை எப்படி குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். நான் என்னுடைய 6 மாத குழந்தைக்கு இதுதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம குழந்தை எடுத்த உடனே அதிகமா சாப்பிட போறது இல்ல. நம்ம முதல்ல குழந்தைக்கு உணவை அறிமுகம் தான் படுத்த போறோம். அதற்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசியை எடுத்துக்கலாம். அந்த 1/2 டீஸ்பூன் அரிசியை நம்ம தண்ணி விட்டு 3 முறை கழுவிக்கலாம். ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படின்றதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அந்த 1/2 டீஸ்பூன் அரிசியை 3 முறை தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை கழுவி எடுத்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்து நல்லா இப்போ பொங்க வைக்க போறோம். காரமான சமைச்ச பாத்திரத்தை எடுக்காதீங்க. ஏன்னா அதுல குழந்தைக்கான காரம் இருக்கும். அதனால நான் பால் காய்ச்சுற பாத்திரத்தை தான் எடுத்துக்கிறேன் குழந்தைக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னா சின்னதா ஏதாவது பானை மாதிரி சமைக்கிறதுக்கு மட்டும், அதாவது சாதம் செய்யறதுக்கு மட்டும் தனியா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. இந்த 1/2 டீஸ்பூன் அரிசிக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி விட்டு வேக வைக்க போறேன். அரிசியை போட்டுட்டு அப்படியே விட்டுடாதீங்க. கொஞ்சம் அடிக்கடி ஸ்பூனால கிளறி விடுங்க. ஏன்னா இல்லைன்னா கொஞ்சமான அரிசி இருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு உணவை குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உணவு கொடுத்துட்டு 3 நாட்கள் வரைக்கும் காத்திருக்கணும். ஏன் அப்படின்னா குழந்தைக்கு அந்த உணவுனால ஏதாவது ஒவ்வாமை ஏற்படுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரே உணவை கொடுத்தாலும் குழந்தைக்கு போர் அடிச்சிரும். அதனால 3 நாளைக்கு ஒரு தடவை உணவை மாத்திக்கலாம். மாத்திட்டு எல்லா உணவும் குழந்தைக்கு ஏத்துக்குது, எந்தவித அலர்ஜியும் இல்லை அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவை மாத்தி மாத்தி கொடுக்கலாம். இன்னைக்கு உணவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பால் கொடுக்கறத நிப்பாட்டிடாதீங்க. இடையிடையே பாலும் கொடுங்க. ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 வேளை உணவை அறிமுகப்படுத்துங்க. அதற்கு இடையில தாய்ப்பாலும் சேர்த்து கொடுங்க. தண்ணியெல்லாம் வத்தி சாதம் நல்லா பொங்கி வந்துருச்சு. சாதம் நல்லா குழைவா வெந்துருச்சு. இப்போ இந்த சாதத்தை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பவுல்ல மாத்திட்டு சாதத்தை நல்லா மசிச்சு கொடுக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு மிக்சியில அடிக்கிறத தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சூட்டோடையே சாதத்தை ஸ்பூனால அமுத்தி அமுத்தி எடுத்தீங்க அப்படின்னா சாதம் நல்லாவே மசிஞ்சிரும். இந்த மாதிரி அரிசியை பொங்கி கொடுக்கறது மூலமா குழந்தைக்கு தேவையான மாவு சத்து நல்லாவே கிடைக்கும். குழந்தைக்கு வீட்டுல சமைக்கிற உணவை மட்டுமே கொடுங்க. வெளியில இருந்து வாங்கி கொடுக்காதீங்க. 6 மாத குழந்தைக்கு முதல்ல என்ன உணவு கொடுக்கணும் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல பார்த்தோம். பின்வரும் பதிவுகள்ல இன்னும் என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.